சிக்கன் 65 செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 300 கிராம் சிக்கன் எடுத்துருக்குறோம். இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறமே சிக்கன் 65 மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி 1/2 hour ஊற வைக்க போகிறோம். இந்த சிக்கன் 65 மசாலாவிலே உப்பு போட்டிருப்பாங்க, அதனால் நான் உப்பு போடலை. இதை 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வைக்க வேண்டியது தான். இப்போ ஒரு முட்டையை எடுத்து உடச்சி ஊற்றிக்கணும். அதை வந்து நல்லா பீட் பண்ணிப்போம். வச்சுக்கலாம். ஒரு பவுலில் அரிசி மாவு வச்சுருக்கேன். அதுக்கு தேவையாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம், கலந்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு சிக்கனு. இப்போ இதை வந்து முட்டையில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அரிசி மாவில் பிரட்டிட்டு இந்த ட்ரேயில் அடுக்கி வச்சிட வேண்டியதுதான். இன்னொரு தடவை முட்டையில் முக்கிட்டு அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சுக்கலாம். எல்லாமே டிப் பண்ணி வச்சாச்சு. இதை வந்து ஓடிஜியில் வச்சுக்கலாம். ஓடிஜி இல்லைன்னா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஓடிஜி ஆன் பண்ணிவிட்டு டெம்பரேச்சர் வந்து 200 டிகிரி செல்சியஸ் வச்சுக்கலாம். 50 நிமிஷம் வச்சுக்கலாம். இப்போ 50 நிமிஷம் கழித்து வந்து பார்க்கலாம். இப்போ ஓடிஜியிலேருந்து எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.